NCS Tamil BGM. ஸோ ஹாய் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அவங்க அஜு. இன்னைக்கு நம்ம திருப்பூரில் இருக்கிறோம். NCS Tamil BGM. ஸோ இந்த ஜெர்சி வந்து ஆஸ்கார் சிசி தன்ராஜ் ப்ரோ. ஸோ அவங்க வந்து ரெடி பண்ண ஒரு ஜெர்சி. எவ்வளோ வேலை இருக்குது ஒரு டிஷர்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல டிசைன் பண்ணணும், அதை அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நேம் நம்பர் ஃபைல் போடணும், பிரிண்டிங் இருக்குது, ஃபினிஷிங் இருக்குது, கட்டிங் இருக்குது, ஸ்டிச்சிங்கு, காஜா பட்டனு, லைனிங் பேக்கிங். ஸோ எவ்வளோ ஜெர்சிஸ் இங்கே வந்து அடுக்கி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி அவங்க வந்து கொரியர் பண்ணி விடுறதுக்காக எடுத்து வச்சுருக்க ஜெர்சிஸ். ஸோ அதே மாதிரி இங்கேயும் நிறைய ஜெர்சிஸ் இருக்குது. ஸோ இனி பேக் பண்ணி இது எல்லாமே அனுப்பி விட்ருவாங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு கஸ்டமரு 100 ஜெர்சிஸ் கிட்ட இவங்ககிட்ட வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ நம்பி கொடுக்கலாம். ஸோ ஒரு தரமான ஒரு ஷாப், ஸோ மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ சாதா கடைக்கிட்ட போய் நீங்கள் வந்து ஜெர்சிஸ் அடித்து கேட்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கிட்ட டேரெக்டாகிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வைஸும் கம்மியாகும். அதே மாதிரி குவாலிட்டியான ஜெர்சிஸை வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஹாய் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அவங்க அஜு. இன்றைக்கி நம்ம திருப்பூரில் இருக்கிறோம். ஸோ மேட்ச் வீடியோ எல்லாமே கிடையாது, தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஜெர்சிஸ் யூனிக் ஸ்போர்ட்ஸ் வேர் கம்பெனி மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து வீடியோ ஷூட் பண்ண வந்திருக்கோம். செகண்ட் டைம் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு 1 இயர் முன்னாடி நம்ம வீடியோ ஷூட் பண்ணோம். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சி. ஸோ நிறைய பேர் இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பி. ஸோ அப்போ நம்ம செகண்ட் டைம் வீடியோ ஷூட் பண்ண வந்திருக்கோம். வாகிஸ் ஸோ யூனிக் ஸ்போர்ட்ஸ் வேர் ஜெர்சிஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ட்ராக் ஷூட்டு, அதே மாதிரி ஷார்ட்ஸு எல்லாமே இருக்குது. எல்லாமே குவாலிட்டியான ஒரு ஜெர்சிஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைஸ் வைஸும் கம்மி, அதே மாதிரி குவாலிட்டியான ஜெர்சிஸை வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து கொடுக்கலாம். ஒரு கடை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கொடுக்குறதுக்கும் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து காண்டாக்ட் பண்ணி கொடுக்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் இருக்கும். ஸோ டேரெக்டாகிட்டு நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிகிட்டே உங்கள் ஆர்டரை கொடுக்கலாம். ஸோ ரேட் வைஸும் அதே மாதிரி குவாலிட்டி வைஸும் நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணி நீங்கள் வாங்க முடியும். ஸோ போன டைம் வரும்போது மிஷின் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதை இந்த டைம் பெரிய மிஷின் எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்ப்போம், உள்ளே போய் எல்லா இதையுமே வந்து ரிவீல் பண்ணலாம். அதே மாதிரி அவங்களோட ஷாப் வந்து மேலே இருக்குது, கீழே வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்க்கலாம். எல்லாத்தையும் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஆர்டரை வந்து இவங்களுக்கு கொடுங்க. குவாலிட்டியான ஜெர்சியும் அதே மாதிரி கம்மியான ப்ரைஸில் வாங்கினா யூனிக் ஸ்போர்ட்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க கம்பெனிக்குள்ளே போகலாம். ஸோ மக்களை நம்ம வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்குள்ளே இருந்தாச்சு. ஸோ 1 by 1 எப்படி வந்து இவங்க வந்து ஜெர்சிஸை வந்து ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் நேரம் அங்கே பார்க்கும்போது அங்கே டிசைனிங் இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம இங்கே வருவோம். மக்களை நம்ம இப்போ வந்து டிசைனிங் பண்ணுற இடத்துல இருக்கிறோம். ஸோ அவங்க என்ன மாதிரி டிசைன் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து நம்மளோட வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து தான் ஸோ பிரிண்டிங் போகும். பிரிண்டிங்லேருந்து ஸோ அந்த பிரிண்டிங் மிஷினில் போய் நம்ம ஜெர்சிஸில் வந்து பிரிண்ட் பண்ணுறது, ஸோ அதுக்கு கட் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிசைனிங் இதை பார்த்துருவோம். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணுறாங்க. ஸோ சிஸ்டம்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ஜெர்சி வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே டிசைன் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் அங்கே அனுப்பி கொடுத்துருவீங்க. சைஸ் போட்டு பிரிண்டிங் அனுப்பி கொடுத்துருவீங்க. அங்கேருந்து அந்த இதுக்கு போயிடும். ஓகே 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 ஸோ ஓகே டிசைன் பண்ணுற இடம். ஸோ டிசைன் பண்ணிகிட்ருக்குறாங்க எல்லாருமே. ஸோ 4 பேர் 4 ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து இவங்க டிசைன் பண்ணி ஸோ பிரிண்டிங் பண்ணுற இடத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. டிசைன் பண்ணுற இடத்த பார்த்தாச்சு. எனக்கு டிசைன் பண்ணுற இடத்துலேருந்து பிரிண்ட் பண்ணுற இடத்துக்கு போவோம். ஸோ 1 by 1 தான் ஒரு விஷயம் வந்து இவங்க பண்ணுறாங்க. ஸோ ப்ராப்பராக எல்லா விஷயத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. ஸோ மக்களை நம்ம வந்து அங்கே பார்த்துருப்போம் டிசைன் பண்ணுறது. டிசைன் பண்ணிவிட்டு டேரெக்டாக இங்கே ஒரு பிரிண்டிங் மிஷினுக்கு வரும். ஸோ இப்போது பார்க்கலாம் பிரிண்டிங் ஆகிட்டு இருக்கு.
பிரிண்ட் ஆகும். ஸோ ஜெர்சிஸ் இது வந்து ஒரு ஷீட்டு. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ஜெர்சிஸ் வந்து பிளெயினாக இருக்கும், அதில் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஆகுது. ஸோ இதுலேருந்து அங்கே ஒரு பெரிய மிஷினுக்கு போகும். ஸோ மோகன் மீடியா உள்ளூர் கிரிக்கெட் வரும்போது சின்ன மிஷின் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து இதில் புது மிஷின் வந்து வாங்கியிருக்காங்க, பெரிய மிஷின் இருக்குது. ஸோ அதில் மேக்ஸிமம் 2000 பீஸ் வந்து அடிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து அந்த சின்ன மிஷினில் வந்து உங்களுக்கு டேக்கு நம்ம வந்து 600 பீஸு 700 பீஸ் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஒரு பெரிய மிஷினில் வந்து 2000 பீஸ் வந்து ஒரு நாளையே அடிக்க முடியுமா? இதை முடிச்சுட்டு நம்ம நேராக இங்கே அந்த பெரிய மிஷினுக்கு தான் போவோம். ஸோ பிரிண்ட் பண்ண அப்புறம் இந்த ஒரு பெரிய மிஷினுக்கு தான் போகும். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு பெரிய மிஷின் வாங்கியிருக்காங்க. ஸோ வாங்கி கரெக்டாக ஒன் வீக் தான் ஆகுது. ஸோ இந்த ஒரு பெரிய மிஷின் வாங்கி 1 வீக் தான் ஆகுது. ஸோ அங்கேருந்து பிரிண்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து இங்கே வரும். ஸோ இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் துணியில் வந்து அட்டாச் ஆகும். ஸோ இந்த பிரிண்ட் எல்லாமே ஸோ பிரிண்ட் பண்ண பேப்பர் இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து கிளாத்து கொண்டு வராங்க. இங்கே வந்து இந்த கிளாத்தை போடுவாங்க. ஸோ ஒயிட் கிளாத்து. ஸோ இதுக்கு மேலே போட்ட அப்புறம் நேராக மிஷின் ஆன் பண்ண அப்புறம் ஸோ இந்த ஒரு ரோலிங்கில் கறங்கி அந்த சைடு வரும். ஸோ அப்படி கறங்கும்போது இந்த மாதிரி கிளாத் வந்து ஸோ இந்த மாதிரி ஜெர்சிஸாக நமக்கு வந்து மாறும். ஸோ அதை வந்து நீங்கள் லைவாக இந்த ஒரு இதில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஒயிட் கிளாத் ஸோ அப்படி வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஒயிட் கிளாத்தாக இருக்குது. ஸோ டிசைன் மேலே வந்து போட்டாச்சு. நேராக ரோலிங் ஆகி உள்ளே போகும்போது ஸோ இந்த மாதிரி கலர் ஜெர்சிஸாக வந்து வெளியே பிரிண்ட் ஆகி வரும். ஸோ பார்க்கலாம். ஸோ மிஷின் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் ஸோ ஒயிட் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ அடிப்பொலியாக இருக்குது, பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த பிரிண்ட் ஆகி வரக்கூடியது. ஸோ ஸோ இங்கேருந்து பிரிண்ட் ஆகி உள்ளே போகுதா, உள்ளே போயிட்டு ஸோ அது வந்து பிரிண்ட் ஆகி அப்படியே பேக்கில் வந்து ஸோ இங்கே துணியாக வந்து மாறி வரும். ஸோ இங்கே மாறி வந்த துணி வந்து இங்கே இருக்குது. ஸோ இது ஒரு டிசைனாக ஒரு கை டிசைன் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அது எல்லாமே கட் பண்ணி ஸோ ஜெர்சியாக வந்து மாற்றுவாங்க. ஸோ பிரிண்டிங் மிஷின் உள்ளே போய் ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஜெர்சியாக வந்து இங்கே வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நேராக இங்கே கொண்டு வருவாங்க, இங்கே கொண்டு வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ கட் பண்ண அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் பீஸாக செய்யலாம். ஸோ இதை வந்து நேராக இந்த இடத்துலேருந்து அந்த பக்கம் காட்டு. ஸோ இங்கே வரோம், இங்கே வந்து கட் பண்ணுவாங்க, பீஸாக கட் பண்ணுவாங்க. பீஸாக கட் பண்ண அப்புறம் இந்த மாதிரி ஸோ ஒரு துணியை வந்து இங்கே அடுக்கி ஸோ இங்கேருந்து மேலே கொண்டு போவாங்க. மேலே கொண்டு போய் ஸ்டிச்சிங் எல்லாமே நடக்கும். ஸோ ப்ராப்பரான ஜெர்சி வந்து ஸோ மேலே வந்து ரெடி பண்ணுவாங்க. இங்கே வந்து கட் பண்ணி ஜெர்சிஸ் எல்லாமே ரெடி பண்ணி மேலே கொண்டு போய் ஸ்டிச்சிங் எல்லாமே மேலே நடக்கும். ஸோ மேலே போய் நம்ம இன்றைக்கி காட்டலாம். ஸோ கட்டிங் மிஷின் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ முன்ன டிசைனிங், ஸோ அதுக்கப்புறம் பிரிண்டிங், ஸோ இங்கே வந்து ஜெர்சிஸை வந்து ஸோ கிளாத்தில் வந்து அட்டாச் பண்ணுறது, இங்கே கட்டிங் நடக்கும். ஸோ இங்கே வந்து ஸோ எல்லாமே கட் பண்ண துணியை வந்து இங்கே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இங்கேருந்து இந்த ஒரு மிஷினில் கொண்டு வந்து ஸோ 1 by 1 இல்லை இந்த மாதிரி கட் பண்ணிடுவாங்க. ஸோ கட் பண்ண துணியை எல்லாமே இந்த மாதிரி அடுக்கிடுவாங்க. ஸோ இது வந்து பேக் சைடு, அதுக்கிற ஃப்ரண்ட் சைடில் உள்ளது இங்கே இருக்கும். அதே மாதிரி கைக்கு வரக்கூடிய ஜெர்சிஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ ப்ராப்பராக 1 by 1 எல்லாமே ரெடி பண்ணி மேலே கொண்டு போய் ஸ்டிச்சிங் பண்ணிடுவாங்க. ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஜெர்சியாக வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல் ஜெர்சியாக நமக்கு கிடைக்கும்.
ஸோ கீழே வந்து கம்பெனி பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து டிசைன் பண்ணுறது, அதே மாதிரி கிளாத்தில் வந்து ஒயிட் கிளாத்தில் வந்து அந்த டிசைன் பண்ண அந்த நம்ம அட்டாச் பண்ணுறது. ஸோ அங்கேருந்து எல்லாமே கட் பண்ணி இங்கே வந்து தைக்கிறதுக்காண்டி மேலே வந்து ஸ்டிச்சிங் பண்ணுற இடத்துக்கு வரும். ஸ்டிச்சிங் பண்ணுற இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ பெரிய இடம். ஸோ இங்கே நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க இது ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இங்கே உள்ளே வரும்போது இங்கே நிறைய ஜெர்சிஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஜெர்சி வந்து ஆஸ்கார் சிசி தன்ராஜ் ப்ரோ, ஸோ அவங்க வந்து ரெடி பண்ண ஒரு ஜெர்சி சூப்பராக இருக்குது. நான் உள்ளே வரும்போது நான் இதை பார்த்தேன், அடிப்படையாக இருந்துச்சு. ஸோ இந்த ஜெர்சி எல்லாமே ஸோ நார்த் இந்தியா பிளேயர்ஸ் ரெடி பண்ண கேம் அந்த மாதிரி பட்ட ஜெர்சிஸ் மாதிரி சூப்பராக இருந்துச்சு, குவாலிட்டியாக இருக்குது. ஃபஸ்ட் நம்ம அங்கே போயிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணுற இடத்த எல்லாமே பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம அப்படியே ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லா இடத்தையும் காட்டலாம். ஸோ கீழேருந்து வரக்கூடிய துணி எல்லாமே இங்கே வச்சு தான் இது ரெடி பண்ணுவாங்க, ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பர் ஜெர்சியாக இங்கே தான் மாறும் ஒன் பை ஒன்னாக. இதில் வந்து பட்டன் வரும். ஸோ அதை வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் வரும், அது வந்து அந்த இதில் வந்து பட்டன் போடுறது வந்து ஸோ ரெடி பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து நேராக அந்த இடத்துக்கு போவோம், அயன் பண்ணுற இடத்துக்கு. ஸோ அயன் பண்ண இடத்துலேருந்து ஸோ நேராக இங்கே வந்து இந்த மாதிரி பேக் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பராக இந்த ஒரு யூனிக் ஸ்போர்ட்ஸில் இந்த மாதிரி தான் ஸோ ஜெர்சிஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ எவ்வளோ ஜெர்சின்னு பார்க்கலாம். ஸோ நிறைய ஜெர்சிஸ் எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்பி ஒரு கடையை வந்து ரெஃபர் பண்ணலான்னு நான் யூனிக் ஸ்போர்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா குவாலிட்டியான ஜெர்சிஸை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ லாஸ்ட் ஆகிட்டு இந்த இடத்துல தான் வரும் அயன் பண்ணுறதுக்கு. அயன் பண்ணி முடிச்ச அப்புறம் ஸோ பேக் பண்ணிடுவாங்க. ஃபைனல் நம்ம அமைதியான ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு கீழே வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ண ஒரு விஷயத்த வந்து ஒயிட் கிளாத்தில் வந்து அட்டாச் பண்ணுறது, அதுக்கப்புறம் அங்கேருந்து கட்டிங் பண்ணுற இடம். ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து ஸ்டிச் பண்ணுறது, அதுக்கப்புறம் அயனிங், அதுக்கப்புறம் அதை வந்து மடக்கி ஸோ ப்ராப்பராக வந்து ஒரு கவருக்குள்ளே வந்து வைக்கிறது வரைக்கும் ஸோ சூப்பராக பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்கும்போது ஸோ அவங்க வந்து ரெடி பண்ண ஜெர்சிஸ் எல்லாமே ஸோ அவங்களோட ஷாப்பில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நிறைய ஜெர்சிஸ் வந்து இங்கே இருக்குது. ஜெர்சிஸ் அந்த பக்கம் போகும்போது ட்ராக் ஷூட் எல்லாமே இருக்குது. ஸோ லோ ப்ரைஸ் தான், கம்மியான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான ஜெர்சிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து தனியாக ஒரு கடையில் போய் ஆர்டர் கொடுக்குறதுக்கு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசுகிற விதமாக இருக்கட்டும் சரி, உங்களுக்கு வந்து ஜெர்சியை பற்றி நிறைய வந்து ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அந்த கிளாத்தை பற்றி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஸோ நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கிட்ட நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். யூனிக் ஸ்போர்ட்ஸ் வேர் ஸோ நிறைய யூடியூபர்ஸ் வந்து போட்டாச்சு. ஸோ நம்ம வந்து லக்குக்கு ஸோ இங்கே வாங்கின புது மிஷினை வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரிண்ட் ஆகி வெளியே வரும்போது. ஸோ ஒயிட் கிளாத்தில் எந்த மாதிரி வந்து பிரிண்ட் ஆகி வெளியே வந்துன்னு சொல்லிட்டு ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ ஒன் டேயில் 2000 ஜெர்சிஸ் வரைக்கும் அந்த ஒரு மிஷினில் வந்து ஸோ இவங்களால ரெடி பண்ண முடியும். ஆனால் இது ஜெர்சிஸ் ரேட்டு தான் எந்த மாதிரி இருக்கும்னா அவ்வளோதாண்ணா.